ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா. இன்று ஆங்கிலம் 28/7/2026 செவ்வாய்க்கிழமை. எப்பேற்பட்ட முதுகு தண்டு வடவலி, இடுப்பு நழுவுதல், முதுகெலும்பு ஸ்பைனல் கார்டு பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல நிவாரணம் தரும் அற்புதமான மருத்துவ சக்தியினுடைய உபயோகங்கள் தரும் ஆலயங்களை பற்றி நமது வாத்தியார் கூறியதை பல அடியார்கள் செய்து நல்ல நிவாரணம் பெற்று இருக்கிறார்கள். அதுபோல தெரியாதவர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்கள். காரணம், நமக்கு தர்மம் தலை காக்கும். தர்மம் என்பது கையால் கொடுப்பது மட்டும் அல்ல, ஒருவருக்கு வாயால் உதவி செய்வதும், ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் போல உதவி செய்வதும் தர்மமே. இன்றைய நாள் என்னவென்று கேட்டால், இன்று செவ்வாய்க்கிழமை நோய் தீர்க்கும் 2வது வார வாஸ்து நாள். சகோதரஸ்தானம், ராஜ்யஸ்தானம், ராஜாங்கத்தை ஆள்பவருக்கெல்லாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஒரு ராஜகுரு தேவை. இன்றைய விஷ்கம்ப நாம யோகம் என்கின்ற அற்புதமான இந்த யோக நாளிலே நிதானமாக பத்மாசனம் போட்டு அமர்ந்து, முதுகை நேராக வைத்து நல்ல நிமிர்ந்து அமர்ந்து இருப்பதே சாதாரணமான சமதாரண விஷ்கம்ப யோகம் என்று சித்தர்கள் சொல்கின்றார்கள். இப்படி பத்மாசனத்தில் முதுகை நேராக வைத்து அமர்ந்து இரு கைகளையும் நன்கு உயர்த்தி தூக்கி பார்வைகளை நேரே செலுத்துவது சுரபி விஷ்கம்ப யோகம் என்று பெயர். இது படிப்பதற்கு எளிமையாக இருந்தாலும் செய்து பார்த்தால் 2-3 நிமிடங்களுக்கு கூட நமது உடல் தாழாது. ஏனென்றால் விஷ்கம்ப யோக நிலையிலே மிக மிக அபூர்வமான ஸ்திர சக்திகளும், இதை விட மிக மிக ஸ்திரமான புண்ணிய சக்தியிலும் நிறைய உண்டாவதால் இவற்றை சாதாரணமான உடல் தாங்க முடியாது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், செய்யுங்கள். நீங்கள்லாம் சித்தனாக வேண்டும். ஒரு சிறு டிஃபன் பாக்ஸிலே 10 வேளைக்கான நிறைய உணவை அடைத்து வைக்க முடியுமா? இது போலத்தான் ஒருவருடைய உடலிலே புண்ணிய சக்திகளை தேக்கி வைப்பதற்கு என்று ஆயிரக்கணக்கான சுரபி நாடிகள் உள்ளன. இவை பல மனிதர்களுக்கும் எப்பொழுதும் உபயோகப்படுத்த முடியாமல் மூடியே கிடக்கின்றன. இதனால் தான் நிறைய புண்ணியத்தை ஏற்க முடியாமல் போய்விடுகிறது. இப்பொழுது நாம் விழித்துக் கொள்வோமே. மேலும் சுரபி நாடிகள் மூடி கிடக்க காரணம் ஸ்திரமான சிந்தனை இல்லாது, ஒரு ஸ்ட்ராங் முடிவு, ஸ்டேபிள் ஸ்டாண்டர்டு, அப்படி ஒரு முடிவு எடுக்காததும் ஒரு காரணம். பிராணாயாமத்தை முறையாக செய்யாமல் வந்ததும், ஸ்ரீ காயத்ரி மகாமந்திரத்தை தினமும் 3 வேளைகளும் ஓதாத காரணத்தாலும், எப்போதும் தேவையற்ற மன ஓட்டங்களும் தவறான ஒழுக்கங்களுடன் வாழ்ந்து கொண்டு இருப்பதும் ஆகும். இப்படிப்பட்ட நாளிலே இத்தகைய சுரபி நாளங்கள் புண்ணிய சக்திகளை அப்படியே ஈர்த்து நிலைநிறுத்துவதற்காக நன்கு ஆக்கம் அடைய வேண்டுமென்றால் இன்று விஷ்கம்ப யோக நாளிலே, அதாவது கம்பம் என்றால் தூண், கம்பத்தில் உரைகின்ற கம்பத்து இளையனார் சரபேஸ்வரர், ஸ்ரீ நரசிம்மர் போன்ற மூர்த்திகளை வழிபடுவதும் மற்றும் ஆலய தூண்களில் உரைகின்ற சித்தர்கள் மகான்களுக்கு எண்ணெய் காப்பிட்டு விபூதி, சந்தனம், குங்குமம், மஞ்சள், செந்தூரம் ஆகிய 5 வகை பஞ்ச சுரபி யோக திலகங்களை இட்டு வழிபடுவதும் நல்ல பலனை தரும். இப்படி பூராட உத்திராட நட்சத்திர நாளிலே ஆசன கிரகங்களை பற்றி சொல்கின்றோம். இப்படி பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் சேரும் நேரமே நேற்று சொன்னோம் ஆராடமா பூபதி, அதை செய்ய வேண்டும். இப்படி விஷ்கம்பம் என்கின்ற ஒரு ஸ்திரம் என்றால் சனிக்கிழமைக்கும் விஷ்கம்ப நாள் என்று சொல்வார்கள். ஸ்திரவாரம் என்று சொல்லுகிறேன், அது என்றும் நிலையாக இருக்கும். இப்படி நாம் சப்தமி திதி தோறும் மனித தேகத்திலே சப்த நாள நாடிகள் நல்ல விதமாக ஆக்கம் பெறுகிறது. ஸ்வர சக்திகள், பீஜாட்சர சக்திகள், மந்திர சக்திகளுக்கான சக்திகள், கனசக்திகள் என்ற பல வகையிலும், சப்த சக்திகள் உலக ஜீவன்களுக்கு பல வகையிலும் நலன்களை அப்படியே பொழிகின்றன. உதாரணம், டம்பகம் என்ற வகையான அற்புதமான பீஜ அட்சர ஒலிகள் நிறைந்தவே பூராடமும் உத்திராடமும் சேர்கின்ற இன்றைய நாள். டம் 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 டமரு பாஜே என்றவாறாக டமருகம் என்னும் வாத்தியத்திலே எழுகின்ற பீஜாட்சர சக்திகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. இவற்றை பற்றி பார்க்கும்போது நமக்கு நல்ல மனோதைரிய, மனத்தெம்பு, மனத்துணிவு போன்ற மனபல சக்திகளை பெற்றுத்தர வல்லவையே டமருக பீஜாட்சர சக்தி.
இதனால்தான் திருவிழாக்களில் கூடும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வாழ்வின் நல்ல மனோதைரியத்தை அளிக்கும் வகையிலே டமருகம், பிரம்மதாளம், நையாண்டி மேளம், உருமி, பஞ்சவாத்தியம் போன்ற வாத்தியங்கள் வாசிக்கப் பெறுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் இருக்கின்ற காலம் நமக்கு நாம் செய்கின்ற புண்ணிய பாவத்திற்கு ஏற்ப அன்னைக்கு பலன். இப்பொழுது இருக்கின்ற வேலைகளிலே, உத்தியோகம் பார்க்கின்ற இடங்களிலே சில விதமான மனக்கஷ்டங்கள் ஏற்படலாம். கவலைப்படாதீர்கள். ஒரு குரு அருள் இருந்தால் இந்த வேலை நமக்கு முக்கியமல்ல, இதைவிட நமக்கு குருவே முக்கியம் என்று சரணாகதி தத்துவத்தை யார் ஒருத்தர் பிடிக்கின்றாரோ அவர்களுக்கு இந்த வேலை பார்த்து இன்னொரு இடத்திலே உங்களுடைய புண்ணிய சக்தியையும் விரயமாக்கி இரவு பகல் தூங்காமல் நல்ல உணவு ஏற்காமல் ஆரோக்கியமற்ற வாழ்விலே சதா சர்வகாலமும் ஒருத்தருக்கு பதில் சொல்லி கொண்டே இருக்கின்ற அப்படின்னு மனம் வெறுத்து போய் டிப்ரெஷன் அப்படியே ஒரு டல் ஆயிடுறீங்க. பயப்படவே வேண்டாம். எல்லாவற்றிற்கும் அங்கங்கே செய்கின்ற, தினமும் செய்கின்ற ஹோமங்கள், யாகங்கள், யஜ்யங்கள், நித்திய தர்ப்பண பூஜை உங்களை கண்டிப்பாக காவந்து செய்யும். இந்த விஷ்கம்பநாம யோகத்திலே இன்று திருத்துறைப்பூண்டி பப ஓஷிதர் அந்த பப ஔஷதி பிறவிப்பினி தீர்க்கும் ஆலயம், திருவான்மியூர் மருந்தீஸ்வரர், இப்படி வைத்தியநாத சுவாமி ஆலயம் பலவற்றிலும் வழிபடுங்கள். திருக்காட்டுப்பள்ளி அருகிலே வீரமாங்குடி அருகிலே வஜ்ரபதீஸ்வரை வணங்கி நல்ல அழகான வயதுடையவர்களுக்கு நல்ல ஊண்டி செல்லும் அளவுக்கு பலமான அழகான வாக்கிங் ஸ்டிக்குகளை தானம் செய்வதும், முதுகு எலும்பு பிரச்சனை வராமல் இருப்பதற்கும், வந்துவிட்டால் வழி, வராமல் இருப்பதற்கும் வழி, நமக்கு வந்த பின் தான் வைத்தியம் தேடுகின்றோம். இது எந்த அளவுக்கு அது முழுமை ஆகின்றது என்பது தெரியவில்லை. வைத்தியத்திற்கு நோய் நாடி, நோய் முதல் நாடி அகதின்றி வாய் நாடி வாய்ப்பச்சொல் ஆகினால் எதையும் முன்பே தொட்டு காட்டுகின்றோம். இப்படி ஒரு விவசாயி, நமது வாத்தியாருடைய பரிபூர்ண பக்தர், இப்பொழுது அவருக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு விட்டது. அவரது ஆழ்துளை கிணறு போர்வெல்ல தண்ணி இல்லை என்று இயங்கினார். வாத்தியார் சொன்னதை ஒருவர் சொல்ல கேட்டு முதலைகளுக்கு தொடர்ந்து 3 நாட்களாக அவர் உணவிட்டு வந்து, அதே நேரத்திலே அந்த ஊர் இல்லாமல் அவர் விவசாய நிலம் மட்டுமல்லாமல் பரவலாக பல இடங்களிலே வானாராய்ச்சியை மிஞ்சிய அளவுக்கு வெப்பம் அடிக்கும் என்று சொல்லியிருப்பார்கள். இருக்கட்டும், விஞ்ஞானத்தையும் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனாலும் இறைசக்தி, அவருடைய அந்த மனோதைரியம், தர்மத்தின் பலன், குரு கடாட்சம் மூன்றும் சேர்ந்து அமிர்த மழையாக நேற்று பெய்தது. இது பல பேருக்கு பல இடங்களிலே, ஏன் பெரிய நகரங்களிலே கூட நிகழ்ந்ததை பார்க்கின்றோம். இப்படி முதலைகளுக்கு யார் ஒருத்தர் உணவிட்டாலும் வாழ்க்கையிலே தரித்திரம் என்பதே வராது. அப்படியே செல்வம் பரிபூர்ணமாக இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், வீடு வாசல் என்னென்ன வேணுமோ அத்தனையும் இருக்கும். இதெல்லாம் ஒரு இடத்துல போய் சேர்ந்துட்டுனா ஆயுள் எப்படி இருக்கும் என்று கேட்டால், தர்மத்தை ஒத்துத்தான் ஆயுள் இருக்கும். எல்லாம் இருந்தால் ஆயுள் போச்சு. இப்படி தனக்கு ஒரு நிலைமை வரும்பொழுது தலை ஆடக்கூடாது. தான் என்கின்ற அகம்பாவம் வரும்பொழுதுதான் அதிலிருந்து நாம் வீழ்த்தப்படுகின்றோம். ஆகையினால் பல மன்னர்கள், அரசர்கள் எல்லாம் தவறான வழிகாட்டி, நல்ல குரு இல்லாமல் வீழ்ந்ததும் பல புராணங்களிலே, சரித்திரங்களிலே தெரிந்து கொண்டுள்ளோம். ஆகையினால நல்ல துணை வழிகாட்டி, ஆனால் ஒரு சர்க்குரு வேண்டும். கேட்பது மட்டும் பெரிய விஷயமல்ல, அதை செய்வதுதான் பெரிய காரியம். இன்று பத்மாசனத்தில் நல்ல கால பத்மாசனம் போட்டு கையை நேராக தூக்கி வச்சு ஒரு 10 நிமிஷம் இருந்து பாருங்க. ஏதோ ஒரு காயத்ரி மந்திரத்தை சொல்லி பாருங்க. உங்க உடம்புல எல்லா நாளங்களும் வேலை செய்யும். இது மாதிரி தினமும் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய இளமையே மாறாது, உடல் பெருக்காது, சொன்னதை கேட்கும், தேவையில்லாத வைத்திய செலவு வராது. இப்படிப்பட்ட நல்ல நாளை எல்லோரும் பயன்படுத்தி கொண்டு, இதை எங்களுக்காக, உங்களை குறிப்பாக நல்ல மருத்துவர்கள், ஜோதிட வல்லுநர்கள் அத்தனை பேரும் எல்லோருக்கும் சொல்லுங்கள். உங்களுக்கும் ஒரு பெரும் புண்ணியமும் வந்து சேரும். ஏனென்றால் உங்களை சந்திக்க வருகின்றவர் எத்தனையோ கர்ம வினைகளை தாங்கி கூட உங்களை நோக்க வருவார்கள். ஆகையினால் அதிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள தினமும் ஜோதிடம் பார்க்கும் இடம், உங்களுடைய வீடு, அருகில் உள்ள ஆலயங்கள், இவைகளின் நல்ல நறுமணம் கலந்த, பல மூலிகையில் கலந்த சாம்பிராணி தூபத்தை தினமுமே இடுவது சிறப்பு. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்து உடையதே. அருளா அல்லா அருணாச்சலா.